புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்கும் விழா மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் செயல்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் உறுப்பினர்கள் பெற்ற விவசாய கடன், வட்டி மற்றும் அபராத வட்டி முழுவதையும் தள்ளுபடி செய்து அதற்கான சான்றிதழ்கள் வழங்கும் விழா கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது நான் லெப்டினன்ட் கவர்னர் சார்ஜ் எடுத்த பிறகு பாரத பிரதமரை சந்திக்க போனேன். அவருடைய 2 கோரிக்கைகள் நான் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். ஒன்று வந்து இலவச அரிசி, 2வது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. பாரத பிரதமர் இந்த கடன் தள்ளுபடி விஷயத்திலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்ப நான் புதுச்சேரி விவசாயிகளின் பற்றி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொன்னார், ஓகே கோ ஹெட் சொன்னார். அவர் அந்த இப்ப இருக்கிற விவசாயம் தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும், ஃபர்டிலைசர் கொடுக்க வேண்டும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்க வேண்டும். அதை தவிர வேறு விதமாக சிந்திக்க வேண்டும், பெருசாக சிந்திக்க வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி நான் யானம் போயிட்டு இருந்தேன். இப்ப வந்து ராஜமன்றில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பை ரோட் போனோம்னா லெப்ட் சைட்ல ஒரு கிராமம் இருக்கு, கடியம் என்ற ஒரு கிராமம். இந்த ரோட்ல 15 கிலோமீட்டர் லெப்ட் சைட்ல பார்த்தோம்னா பூரா நர்சரி அண்ட் பூக்கள் விவசாயம். ஒவ்வொரு நாளும் அந்த கடியம் கிராமத்திலிருந்து சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா 2000 ட்ரக் இந்தியா பூரா போகும் இந்த செடிகளை எடுத்துக்கொண்டு. 100 ரூபாய் செடியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் விலை வரைக்கும் செடிகள் வரை அங்க தயாரிக்கிறார்கள். இந்த சின்ன கிராமம் அந்த 15 கிலோமீட்டர் தூரத்தில் 50,000 பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் தினமும். இந்த மாதிரி தான் திங்க் பண்ணும். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி விவசாய கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்கி உரையாற்றினார். அப்போது மக்கள் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுகின்ற அவர்களுக்கு கேட்ட இலவச அரிசி மற்றும் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்கப்படுகின்ற 750 ரூபாயும் இன்று முதல் வங்கியில் செலுத்தப்படுகின்றது. ஆதி திராவிட மக்களுக்கு வேட்டி சேலைக்கான ரூபாய் 1000 வங்கியில் வழங்கப்படுகின்றது. நம்முடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான இலவச வேட்டிக்கான ரூபாயும் வங்கியில் வழங்கப்படுகின்றது. இது பொங்கலுக்கான பரிசுகள். விவசாய தொழில் என்பது மிக சிரமமானது. வேளாண் கூட்டுறவு சங்கம் வாயிலாக கடனை பெற்று விவசாயம் செய்து வருவதை நாம் பார்க்கணும். இருந்தாலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்கள்லாம் பிளாட்டா வித்துறாங்க. விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்று உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசானது அசல், வட்டி, அபராத வட்டி இந்த 3ஐயும் சேர்த்து சுமார் 1523 விவசாயிகளுக்கு சுமார் 11.21 கோடி தள்ளுபடி செய்து கொடுத்திருக்கின்றது. நீங்களும் கறவை மாடுகள் வாங்கி நம்முடைய பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நம்ம பால் உற்பத்தி மிகவும் குறைவு. தேவையானது 1 லட்சம் லிட்டர் பால் நமக்கு தேவை. ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது ஒரு 50,000 லிட்டர் நம்ம கிட்ட இந்த புதுச்சேரி மாநில உற்பத்தி இருக்கு, பால் உற்பத்தி. அப்போ இன்னும் நம்ம வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதே இங்கேயே நம்மளுக்கு உற்பத்தி இருந்தால் உங்களுக்கு வருமானமும் கூடுதலாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் கறவை மாடுகளை வளர்த்து பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். கரும்பு ஆலை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்பட்டு மறுபடியும் இயங்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு லட்சுமி நாராயணன், திரு PRN திருமுருகன், திரு சாய் ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு அதிகாரிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழா கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. ஏம்பலத்தில் உள்ள PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். நம்முடைய மக்கள் மறுவாழ்வு தலைமையில் அரசு அமைந்த பிறகு தொடர்ந்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் கல்வித்துறையுடைய வளர்ச்சிக்கும் அத்தனை வழிவகைகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னென்ன மாணவர்களுக்கு கொடுக்க முடியுமோ
ஆசிரியர்கள் ஊதிய உயர்வாக இருந்தாலும் பணி மாற்றுதலாக இருந்தாலும் அத்தனையும் இன்றைக்கு சரியான விகிதத்தில் சரியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது நான் இப்போ எதுக்காக வந்து சொல்றேன், நான் படித்த பள்ளி என்னுடைய மகளை கூட இங்கே தான் இந்த நம்ம அரசு உயர்நிலை பள்ளியில் தான் படிக்க வச்சேன். பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட் எம்எஸ்சி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அந்த பெருமை எனக்கு இருக்குது. அதுபோன்று இன்றைக்கு அரசானது உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. திறமையான ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்ற ஒரே இடம் அரசு பள்ளிக்கு தான். ஆனா நீங்க யாரும் அங்க சேர்க்கறதுல தான் எங்களுக்கு வருத்தம். நம்முடைய குழந்தைகளை நம்பி அவர்கிட்ட விடுங்க. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், அரசு ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கான இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒதுக்குறது 6%. ஆனா எங்க கல்வி அமைச்சர் கேட்கறதுனால முதலமைச்சர் 10% கொடுக்குறாரு. என்னுடைய தொழில மணவெளின்னு ஒரு அரசு ஆரம்ப பள்ளி இருக்கிறது. அந்த அரசு ஆரம்ப பள்ளி 533 மாணவர்கள் படிக்கிறாங்க. 533 மாணவர்கள் ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில. வேற எந்த பள்ளியில் படிச்சதா எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கின்ற எல்கேஜி சேர்க்கணும்னா பிரைவேட் ஸ்கூலை விட அங்க வந்து கீழே அடிக்கணும். 100 பேர் 50 பேர் எல்கேஜி பிரிகேஜி வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் அந்த பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளை தங்கள் வீட்டு குழந்தைகளா பாவிக்கிறார்கள். அதனால அங்க சேர்க்கை ஒவ்வொரு இடம் கிடையாது. இப்ப 2 கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்க சொல்றாங்க. அது போன்ற அரசு பள்ளியும் இருக்கிறது. எப்படி திருவள்ளுவர் வாவுசி போன்ற பள்ளியில் நம்மளுடைய மாணவர்களை சேர்க்கிறோமோ அதுபோன்று அனைத்து அரசு பள்ளியிலும் மாணவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பை பெற்றோர்கள் விரும்ப வேண்டும். அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திறமையும் அவங்ககிட்ட இருக்கும். பை கொடுக்கிறோம், சைக்கிள் கொடுக்கிறோம், என்னென்ன விரும்புகிற மாணவர்களுக்கு, ஆதி திராவிட மாணவர்களுக்கு எந்த நாட்டில் போய் படித்தாலும் சரி அந்த கல்வி தொகை முழுவதும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. மீண்டும் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் நம்முடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மண்டல மற்றும் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த பள்ளிகளுக்கு சுழற்கோப்பைகள் வழங்கி உரையாற்றினார். கடந்த காலங்களிலே இந்த கண்காட்சியானது நகரப்பகுதியிலே நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை கிராம பகுதியிலும் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே தான் இந்த ஏம்பலம் பள்ளியை தேர்வு செய்து மிக சிறப்பான முறையிலே நடந்தேறி இருக்கின்றது. இன்றைக்கு கல்வித்துறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மத்திய அரசாங்கமானது PMC என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பாரத பிரதமர் அவர்கள் பெயரிலே புதுவை மாநிலத்தில் சென்ற ஆண்டு 12 பள்ளிகளை தேர்வு செய்து அதில் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 கோடி ரூபாய் அது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நமக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தரமான உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிதியையும் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கடந்த காலங்களிலே நிறுத்தப்பட்ட திட்டங்களாம் கூட நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் பார்த்தோமேயானால் பிள்ளைகளுக்கு பாட புத்தகமாக இருக்கட்டும், அவர்கள் அணிகின்ற சீருடையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த இலவச சைக்கிள் திட்டம், 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த லேப்டாப் இலவச மடிகணினி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 132 பள்ளிகளிலே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலம் கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை ரொட்டி பால் திட்டம், மதிய உணவு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பள்ளியில் இருக்கின்ற அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நம்முடைய அரசு பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசு நோக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப ஷூ கொடுக்க போறோம், புத்தக பை கொடுக்க போறோம். இப்படி எல்லா நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா படிப்பதற்கு ஏற்ற சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில நிறைய காலி பணியிடங்கள் இன்னைக்கு வெகு விரைவா இன்னும் ஒரு 15-20 நாளுக்குள்ள ட்ரெயின்டு கிரேட் டீச்சர் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 205 பேர், மொத்தம் கிட்டத்தட்ட 330 போஸ்ட் காலியா இருக்கு. இன்றைக்கு 205 பேர் வெகு விரைவா 15 நாளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க போறோம், பணியாணை வழங்க போறோம். 300க்கு மேல இருக்குது, அதே 205 நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய புதுவை மாநிலத்துல அந்த ட்ரெயின்டு கிரேட் டீச்சருக்கு அரசாங்கம் வரையறுத்திருக்கின்ற அந்த தகுதியில அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. தகுதியான ஆசிரியர்கள் மீதி உள்ளவங்க நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு 100க்கு மேல இன்னும் தகுதி உள்ள ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால அதற்கும் ஒரு கொள்கை முடிவு எடுத்து வெகு விரைவாக அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு எங்களுடைய துறை அனைத்து நடவடிக்கையும் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விழாவில்
கல்வித்துறை செயலர் திரு ஜவஹர் பேசும்பொழுது, ChatGPT, Copilot இது போன்ற ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மாணவர்கள் அதிகமாக உபயோகிக்கும் பட்சத்தில் தங்களுடைய சிந்திக்கும் திறனை படிப்படியாக இழக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே சிந்தனையும் எழுத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நாம் நமது மாணவர்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இக்காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. மாணவர்கள் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டுமெனில் எழுத்து திறனையும் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் எழுதாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மட்டுமே நினைக்கிறீர்கள். அதாவது if you are thinking without writing, you only think you are thinking. லெஸ்லி லாம்போர்ட் அப்படிங்கிற ஒரு முன்னணி சைக்காலஜிஸ்ட் சொன்ன ஒரு விஷயம். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா அதை தயவு செய்து எழுத்து வடிவமாக அதை காட்டக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் மட்டும்தான் தெரிய வரும். ஏன்னா கரெக்ஷன் மெத்தட் அப்படி. மேலும் இவ்விழாவில் கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.